இதே நேரம் இன்னும் ஒரு தகவல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை விரைந்து முடியுங்கள், ஐநா வதிவிட பிரதிநிதியும் அழைப்பு விடுத்து கூறியிருப்பதான செய்தினை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை உள்ளிட்ட இனிய நாளிதழ்களிலும் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை 7ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு நேற்று புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற விசேட நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சும் கலந்து கொண்டார். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற 7 வருடங்கள் நிறைவடைந்ததை நினைவுகூர்ந்தவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி மற்றும் உண்மையை வெளிப்படுத்துவது குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதன்படி தாக்குதல் நடந்து 7 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் முழுமையான நீதியை எதிர்பார்த்து காத்திருப்பதே கவலைக்குரியது என தெரிவிக்கிறார். இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் யார் என்பது குறித்தும் அதற்கான உண்மையான காரணங்கள் குறித்தும் வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 7 ஆண்டுகள் கடந்தும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பது கவலைக்குரியதே. உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் நஷ்டஈடு வழங்கும் பொறிமுறையில் இலங்கை அரசாங்கத்துக்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை வழங்க ஐக்கிய நாடுகள் சபை எப்போதும் தயாராகவே இருக்கிறது. இலங்கையில் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் தனது ஒத்துழைப்பை வழங்கும். இந்த துயரமான தருணத்தில் இலங்கை மக்கள் அனைவரும் மத மற்றும் இன வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்சு இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரினால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது.